அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து பாட்டாளி சொந்தங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஒன்னா பார்த்த மாதிரி அவ்வளோ சந்தோஷம். அதை வார்த்தையால சொல்லவே முடியல, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நம்முடைய அன்பு நிறுவனர், சமூக நீதி போராளி, இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்களின் வாழ்த்துக்களோடு இந்த பொறுப்புகளை நடந்து கொண்டிருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் ஒரு ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. அது ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி. இன்னொரு விஷயம், உங்களுடைய பேர் ஆதரவும் அன்பும் எனக்கு கிடைச்சி நான் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக உங்களும் இந்த பொதுக்குழுவில் பங்கேற்பதில் இன்னும் ஒரு மகிழ்ச்சி. இப்படி இந்த பொதுக்குழு அப்படியே சிறப்பு வாய்ந்த ஒரு பொதுக்குழு அவ்வளவு பிரமாதமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய அன்பு தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்களுக்கும், நம்முடைய அன்பு சகோதரர் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், அன்பு சகோதரி பொருளாளர் அவர்களுக்கும், மற்றும் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அனைத்து நம்முடைய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும், மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல ஒரு சந்தோஷம், அதாவது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா குடும்பத்தை மறுபடியும் ஒட்டுமொத்தமாக ஒற்றுமையாக இங்கே பார்ப்பதில் ஒரு சந்தோஷம். அது பர்சனல், அது நம்முடைய தனிப்பட்ட சந்தோஷம். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனைகளை நிகழ்த்திய வருடம் இதுதான், 2026. ஏனென்றால் 100 வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் சமூக நீதி கணக்கெடுப்பு இந்தியாவில் நடந்திருக்கிறது. அது 100 வருடங்கள் கழித்து தமிழ்நாட்டில் நடத்தப்படும் என்ற அந்த சாதனைக்கு சொன்னமே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொடர் போராட்டங்கள், தொடர் அழுத்தங்கள், எத்தனை கடிதங்கள், எத்தனை அறிக்கைகள், எத்தனை அனைத்து கட்சி கூட்டங்கள், எத்தனை கருத்தரங்குகள், எத்தனை மாநாடுகள் போட்டு பாட்டாளி மக்கள் கட்சியில் நடத்தி இருப்போம். எத்தனை தீர்மானங்கள், சமூக நீதி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நடத்தப்பட வேண்டும் என்று எத்தனை தீர்மானங்கள், எத்தனை அழுத்தங்கள், எவ்வளோ போராட்டங்கள் எல்லா ஊர்லையும் நடத்தியாச்சு. அதுக்கப்புறம் 100 வருடங்கள் கழித்து சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற அந்த வரலாற்று சாதனையை நிகழ்த்தியது பாட்டாளி மக்கள் கட்சி தான். அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதே போல மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு, இதற்காக தொடர்ந்து நம்முடைய கொள்கையாகவே மருத்துவர் ஐயா நமக்கு அதை பயிற்சி கொடுத்திருக்கிறார். அதை பற்றி மட்டும் நம்ம எத்தனையோ மேடைகளில் பேசியிருப்போம். வேற யாருமே அதை பேச தயங்கிய போது கூட தைரியமாக போதை ஒழிப்பு, மது ஒழிப்பு பற்றி பேசிய கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சி தான். அதனாலதான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சட்ட போராட்டங்களை நடத்தி இந்தியா முழுக்க நெடுஞ்சாலை ஓரம் உள்ள அந்த தேசிய நெடுஞ்சாலை ஓரம் உள்ள மதுக்கடைகள் மூடப்பட்டன. தமிழ்நாட்டில் 3000க்கும் மேற்பட்ட மதுக்கடைகள், தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக இருக்க மதுக்கடைகள் மூடப்பட்டன. இதை கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொண்ட தமிழக அரசும் முதல்ல ஒரு 717 மதுக்கடைகளை மூடியிருக்கிறார்கள். இது வேற யாராலையுமே செய்திருக்க முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி செய்த தொடர் அழுத்தம், தொடர் போராட்டம், இதை பற்றி எத்தனையோ மேடைகளை பேசி நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறோம். அதனாலதான் இதை கொண்டு வந்தாங்க. வேற யாருமே இதை பேச தயங்கினாங்க. ஏன்னா ஓட்டு போயிடும், வாக்குகள் கிடைக்காது, மேடையில் அதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லி நம்மளை தடுத்தவங்க தான் அதிகம். ஆனாலும் விடாப்பிடியாக கொள்கையில மிக தீவிரமான பற்றோடு அதை பற்றி நம்ம பேசி தான் இன்றைக்கு மதுக்கடைகள் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, அதை மூடினாதான் நம்ம மகளிருக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு ஏற்படும் என்ற விஷயத்தை நம்மளால கொடுக்க முடிஞ்சுது. இதெல்லாம் செய்ததுனால பெண்களுக்கு ஒரு கொஞ்சமாவது நிம்மதி. பார்த்தீங்கன்னா அதை பற்றி நம்ம மதுக்கடைகள் மூடியது மட்டும் இல்லாமல் சொந்த கடைகளும் பல இடங்களில் மூடி இருக்கிறாங்க. இதுவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சாதனை தான். இதனால பெண்களுக்கு ஒரு மன நிம்மதி ஏற்பட்டிருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலை பற்றி எந்த ஒரு கட்சியிலுமே பேசியே இருக்க மாட்டாங்க. ஆனால் 20 வருடங்களாக காவிரி காப்போம், அப்புறம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை காப்போம், இப்படி எத்தனையோ விஷயங்களை பற்றி சுற்றுச்சூழலுக்காக பசுமை தாயகம் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அப்பெல்லாம் நம்மளை திட்டுவாங்க, என்ன எதை கொண்டு வந்தாலும் இந்த
சொல்றாங்களே, இதெல்லாம் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், இதெல்லாம் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான நிகழ்ச்சிகள் சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு எல்லாரும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், மேற்கே காட்டு அணை தேவையில்லை என்ற ஒரு விஷயத்தை தீர்மானமா எத்தனையோ அரசாங்கங்கள் போட்டிருப்பாங்க. ஆனா அதை பத்தி மக்களுக்கு தெரியவே இல்லை. ஆனா இன்றைக்கு மேகதாட்டு அணை கட்டினால் தமிழகம் பாலைவனமாகிவிடும் என்ற அந்த உண்மையை உறக்க சொல்லிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். அது தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்ததுனால இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா மேகதாட்டு வேண்டாம் அப்படின்னு ஒரு தீர்மானமாக தான் அது சட்டமன்றத்தில் இருக்கும். ஆனா மக்கள் மனசுல போய் அது பதிஞ்சிருக்காரு. இன்றைக்கு அதை பதிய வைத்தது பாட்டாளி மக்கள் கட்சியின் தொடர் போராட்டங்கள், நடைபயணங்கள், விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், விழிப்புணர்வு கூட்டங்கள். இதை பற்றி எத்தனையோ நாம இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவர் அன்புமணி அவர்கள் வந்து அதை 3 நிமிஷம் வீடியோலாம் போட்டிருக்காங்க, ரீல்ஸ். அது எத்தனையோ பேர் அதை பொதுமக்கள் பார்த்து அதுக்கு லைக் எல்லாம் போடுறாங்க. போட்டுட்டு ஆமா கண்டிப்பா உண்மைதான். அதே போல பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கும் பொதுமக்கள் ஆதரவு அவ்வளோ அதிகமாக இருக்குது. இல்லைன்னா இளைஞர்களாக அதை வந்து ரீட்வீட் பண்ணுறதோ, ஷேர் பண்ணுறதோ, லைக் பண்ணுறதோ பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அது பிடித்திருக்கிறது, ஆமா இது உண்மை என்று நம்மை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் கடின உழைப்புக்கு கிடைத்த பரிசு தான் அது. அதை என்னைக்காவது ஒரு வேணாம் மீடியாக்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதை நிறைய தொலைக்காட்சிகளோ பத்திரிகைகளோ பெரிய செய்தியாகலாம் அவங்க அதை போடுறதுக்கு அன்னைக்கு தவறி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல அதை மிகப்பெரிய செய்தியாக மக்களிடையே கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. இதெல்லாம் சாதாரண விஷயம். சுற்றுச்சூழலை பற்றிய விழிப்புணர்வு, போதை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு, சமூக நீதி பற்றிய விழிப்புணர்வை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் மிகையாகாது. இதற்கெல்லாம் நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு நிறுவனர் நேரத்தில் நம்முடைய மனமார்ந்த அவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதில் நம்ம எல்லாம் பெருமை கொள்கின்றோம். இதை இருக்கிற நம்முடைய அன்பு தலைவர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை நாம் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதில் வந்து முக்கியமாக என்ன பண்ணணும்னா, நம்ம அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்று எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா மேடையிலையும் சரி கீழேயும் சரி ரொம்ப குறிப்பிட்ட அளவில் தான் வந்திருக்காங்க. ஆனால் நிறைய பெண்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். நிறைய பெண்களுக்கு விஷயம் தெரியணும், அவங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுக்கணும். அதுக்கு நம்ம கிளை கிளையாக நம்ம போய் நம்மளுடைய கொள்கைகளை எடுத்து செல்ல வேண்டும். நம்ம போய் கிளையில போய் அவங்ககிட்ட பேசணும். அப்போ பேசணும்னா நமக்கே நிறைய விஷயம் தெரியணும். அப்போ தினம் நம்மளுடைய கட்சி தலைவருடைய அறிக்கைகளை நாம் படிக்க வேண்டும். நம்முடைய தேர்தல் இப்போ அவங்க எல்லாருக்கும் தெரியும், தேர்தல் அறிக்கையில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. அதே சமயம் இந்த பட்ஜெட், வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கை, அது ஷேடோ பட்ஜெட்டு, ஷேடோ அக்ரிகல்ச்சர் பட்ஜெட், இதெல்லாம் நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் போய் கிராமத்தில் பேச முடியும். பெண்கள் நிறைய விஷயத்தை சொல்ல முடியும். இதையெல்லாம் நம்ம சொல்லணும்னா நிறைய விஷயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிளையை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் கிராமத்தில் கிளைக்கு போய் நீங்கள் பார்ப்பீங்க, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் மாதம் மாதம் போகணும், இல்லை 3 மாதத்துக்கு ஒரு வழியாக போகணும். இப்போ இன்னும் எளிதான விஷயங்கள் வந்துருக்குது. வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கிறாங்க. வாட்ஸ்அப் குரூப்ல விஷயத்தை சொல்லுங்க. எப்போ கேட்டாலும் என்ன சொல்லிடுறாங்கன்னா, எங்களுக்கு விஷயம் தெரியல, தகவல் தெரியல, எங்களுக்கு யாரும் சொல்லலை. அப்படி இருக்கவே கூடாது. இப்போ சாதாரண ஒரு விஷயம், ஒரு விஷயத்த ஒரு பத்திரிகை செய்தியோ இல்லை ஒரு அறிக்கையோ, இல்லை இன்னைக்கு வந்து ஒரு மீட்டிங் நடக்குது, இன்னைக்கு ஒரு தகவல், இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கிளை கூட்டம் நடக்கிறது, இல்லை ஒன்றிய கூட்டம் நடக்கிறதுனா தகவல் போய் சேர வேண்டும் என்றால் ஒரு வாட்ஸ்அப் குழு அமைச்சு அவங்களுக்கு தகவலை சொல்வது ரொம்ப ரொம்ப எளிது. அவங்க சொன்னால் வரதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட வேலை கொடுக்கறதுக்கு நம்ம அந்த அளவுக்கு நம்ம கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும். எல்லாருக்கிட்டையும் எல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க, நான் பார்த்துருக்குறேன். ஆனால் அவங்க பேர் சொல்லி நீங்கள் கூப்பிடுறீங்களே தவிர அடிக்கடி பார்க்குற மாதிரி தான். அதனால் இந்த கிளையை ஸ்ட்ரென்தன் படுத்தணும். அதே சமயம் மகளிரை நாம் ஊக்குவிக்க வேண்டும். எத்தனையோ முன்னாடிலாம் எனக்கு நன்றாக தெரியும், மாவட்ட செயலாளர்களாகவே மகளிர் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? நம்முடைய மகளிர்லாம் இருந்திருக்கிறாங்க. நம்முடைய நிர்மலா ராசா அம்மா இருந்திருக்கிறாங்க, காசாபு வாழையம்மா இருந்திருக்கிறாங்க, சத்தியம்மா இருந்திருக்கிறாங்க, ஜமுனா கேசவன் அக்கா இருந்திருக்கிறாங்க, செல்வி செல்வம் அக்கா இருந்திருக்கிறாங்க. இங்கு எத்தனையோ மகளிர் மாவட்ட செயலாளர்களாக அவங்க பணிகளை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்